மாணவர்களே. நன்றி. இன்று மீண்டும் ஒரு கணித செயல்பாடுக்காக நம்ம கூடியிருக்கோம். இப்போ நம்ம 12 மணி நேர கடிகாரத்தில் எப்படி மணிமுள் நிமிடமுள் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சுற்றி உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே நீங்கள் நிமிடத்தை குறிக்கும் வகையில் என்ன பார்த்துருக்கீங்க? கையில் நிமிடங்கள் எழுதப்பட்ட அட்டையில் வச்சுருக்கீங்க. நடுவில் 2 சிறிய கம்பு வச்சுருக்கோம். சிறிய முள்ளை குறிக்கிறதுக்கு சிறிய முள், சின்ன கம்பும், பெரிய நிமிடத்தை குறிக்கிறதுக்காக பெரிய கம்பும் வச்சுருக்கோம். இப்போ பாய்ஸ் என்ன பண்ண போகிறாங்க? நான் சொல்ல போகிற நேரத்தை உள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்க? அவங்க வைக்க போகிறாங்க. தயாராக இருக்கீங்களா? வாங்க மருது பாண்டி வாங்க. 2 மணி 15 நிமிடம். 2 மணி 15 நிமிடம். சரியா? 2 மணி 15 நிமிடம். 3ங்கிறது ஒன்றும் இல்லை, 5 மடங்கு 15. நன்று. கிளாப் பண்ணிக்கோங்க. அடுத்து வாங்க. சிவபாலன். 4 மணி 30 நிமிடம். 4 மணி 30 நிமிடம். நன்று. கரெக்டா? இப்போ நம்ம கண்ணால் பார்த்து செய்கிறோம். அதான் எண்ணும் எழுத்தும் வகுப்பறையில் நம்ம ஒவ்வொரு செயல்பாடையும் என்ன செய்யணும்? குறிப்பாக கணக்கு போடுறதெல்லாம் நீங்களாக செய்யும் போது இன்னும் நல்லாவே புரியும். ஆரம்ப கட்டன்றதான் நம்ம என்ன செய்கிறோம்? குச்சிகளை வச்சு பண்ணுறோம். வாங்க அடுத்து யார் வரீங்க? சுகன். 10 மணி 15 நிமிடம். 10 மணி 15 நிமிடம். சரியா? நன்று. கிளாப் பண்ணிக்கோங்க. வேறு யார் வரீங்க? கவிபாலன். 11 மணி 50 நிமிடம். 11 மணி 50 நிமிடம். சரியா இருக்கா? ஏன் 50 நிமிடம் போது அது என்ன ஆயிரும்? 12 நோக்கி போயிடும். அப்போ சிறிய முள் எதை நோக்கி இருக்கணும்? 11க்கும் 12க்கும் நடுவில் இருக்கணும். சிறிய முள் 11க்கும் 12க்கும் நடுவில் இருக்கணும். மாற்றி வைங்க. சரியா? என்ன தப்பு பண்ணுறாங்க அவங்க? மாற்றவே இல்லை. சிறிய முள் தெரிஞ்சவங்க போய் சிறிய முள்ளை வைங்க. போங்க. 11க்கும் 12க்கும் நடுவில் இருக்கணும். 11:50. இப்போ 50 நேராக 10 நேரம் வச்சாச்சு. அங்கே 11 கிட்ட வச்சாச்சு. 11 நிமிடம். 11 மணி 50 நிமிடம். வாங்க. நன்று. தப்பு பண்ணதை மாற்றி திருத்திங்க. நன்றி மாணவர்களே.